இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்களே, ஃபேமிலிக்கு எப்படி டைம் ஒதுக்க முடியுது? எனக்கு அதை அது சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கூட அதில் வருத்தம் உண்டு. என் மனைவி கூட அதில் வருத்தம் உண்டு. எனக்கு பொதுவாக எங்கள் வீடு என் ஒய்ஃப் வந்து அவங்களும் அரசியல் குடும்பம் தான். ஆ. அரசியல் குடும்பம் தான். என் மாமனார் துணை மேயரா ஆமாம். 1967 இருந்தவர். கட்சி குடும்பம் தான். அதனால் அவங்களுக்கு தெரியும் எல்லாம். ம். அதனால் அவங்களுக்கு எனக்கு 2 மகள்கள். எனக்கு 2 மகள். பெரிய மகள் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ என்னுடைய தொழிலெலாம் இப்போ அவங்க தான் பார்க்குறாங்க. ஓகே. சின்ன மகள் வந்து ஆஸ்திரேலியாவில் சிட்னி யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் படிக்கிறாங்க. ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. ஓகே. 2 மகள்கள். என்னோட மனைவி வந்திருக்கேன். அவங்க மனைவி தான் என்னுடைய குடும்ப நிர்வாகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. முழு சப்போர்ட் அவங்க தான் எனக்கு. ம். ஏன்னா அவங்க அரசியல் குடும்பம்னால தெரியும் சூழ்நிலைகள். நாங்கள் போவோம் வருவோம் புரியுது. எப்போ இருப்போன்றது. யாரோட கோவிலுக்கோ ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட ஆமா. போகிறது. ஏதாவது வீட்டு நிகழ்ச்சி கூட இருக்கும். ஏன்னா மனைவி தான் போவாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு வருத்தம் உண்டு. எங்கே எதுக்கோ கலந்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. சந்தோஷத்துலேயும் ஒரு ஒரு வருத்தம். கோவில் கூட ஒன்றா ஃபேமிலியாக போக முடியலையே அப்படின்னு வருத்தம் உண்டு. சரி என்ன ஒன்று அரசியல் வாழ்க்கைக்கு வந்த Correct. பிறகு பல நேரங்களில் அதில் வந்து சில நேரங்களில் அதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிதான். ஓகே.